ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 4 பாடம் 4ஓட புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி பக்கம் பாருங்கள், 30வது பக்கத்தில் உள்ள பயிற்சி 4.1 தான் பார்க்க போகிறோம். கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட்டு, வாரத்தின் முதல் நாள் எது? ஞாயிறு. ஸோ ஆன்சர் வந்து ஞாயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீ பள்ளிக்கு செல்வாய்? அவை ஒரு வாரத்தில் எத்தனை நம்ம பள்ளிக்கு நாள் செல்வோம்? 5 நாள். அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அதுதான் 5 நாட்கள். அந்த 5 நாட்களையும் எழுதணும். இங்கே எடுத்து எழுதிக்க பாருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள்னு போட்டு அந்த 5 நாளே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு, ஒரு வாரத்தில் விடுமுறை நாள்கள் எத்தனை? சனி ஞாயிறு தானே நமக்கு விடுமுறை விடுவாங்க, அப்போ 2 நாட்கள். அவை சனி ஞாயிறு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, வாரத்தின் 3வது நாள் எது? 3வது நாள் என்ன? ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தான் 3வது நாள். ஸோ செவ்வாய் தான் 3வது நாள். இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து, கலைந்திருக்கும் எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி நாட்களை கண்டுபிடித்து பின்னர் வரிசைப்படுத்தும். கிழமை என்ன அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த கிழமையை வரிசைப்படுத்தி எழுதணும். அதோட வரிசை என்னென்னு இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு இது இங்கே பாருங்கள், வி லா இன் யா. இதுனா என்னென்ன? வியாழன் கிழமை. இங்கே பாருங்கள், இல்லு வெளின வெள்ளிக்கிழமை. யா ஈ நாருன்னா ஞாயிறு. திங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, வா சே இவ் ஈன்னு போட்டிருந்தாங்க, செவ்வாய். தா பூ இன்ன புதன், நீசான சனி. ஸோ இந்த கிழமையெல்லாம் இங்கே கரெக்டாக எழுதியாச்சு. இப்போது வியாழக்கிழமை எத்தனாவது நாள்னா 5வது நாள். வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள்? 6ஆம் நாள். ஞாயிறு தான் முதல் நாள். திங்கள் 2ஆம் நாள். செவ்வாய் 3ஆம் நாள். புதன் வந்து 4ஆம் நாள். சனி வந்து 7ஆம் நாள். இந்த மாதிரி கிழமைகளையும் வரிசை எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க.